Hello friends, welcome to Sharam Kitchen. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா வட்டலாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எங்க சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்காக லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். முட்டை 5, கருப்பட்டி 250 கிராம், கட்டியான பால் 1 கப், உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் 3 எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்க முட்டைகளை உடைச்சி போடலாம். நீங்கள் வேறொரு கப்பில் அடைச்சி போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில முட்டைகள் பழுதானாலும் தெரியாது. அது ஒன்றா போட்டோன்னா எல்லா முட்டையும் வீணமாகிடும். இப்போ நாங்கள் முட்டை எல்லாத்தையும் உடைச்சி போட்டாச்சு. நாங்கள் எடுத்து வச்சிருக்க ஏலக்காயை போடுவோம். நீங்கள் முட்டையை அடிக்கிறதுக்கு ஃபோர்க்கோ விஸ்கோ இருந்தால் பாவிங்க. எக்காரணத்தை கொண்டும் பிளெண்டர் பாவிக்க வேணாம். இப்போ நல்லா அடிச்சாச்சு. இந்த மாதிரி வெள்ளையாக வரணும். அப்போ சரி. நாங்கள் வச்சிருக்க கருப்பட்டியை பாலில் சேர்ப்போம். பால் இங்கே தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். அது நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. முட்டையையும் வடிச்சிடலாம். இந்த மாதிரி வரும்போது அதை வீசுங்க. ஏன்னா அதையும் சேர்த்து போட்டால் வட்டலாப்பத்தில் மனம் வரும். சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் சின்ன சின்னதாக முந்திரி பருப்பு வெட்டி வச்சுருந்தோம். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பவுலோனில் பட்டர் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளையா வந்தோம்னா ஓகே வச்சுட்டு இதை எடுத்து நாங்கள் பட்டர் தேய்ச்சி வச்சிருந்த பவுலில் சேர்த்துக்கொள்வோம். இது நீங்கள் பாதிக்கு தான் போடணும். முழுசா போட்டிங்கன்னா வட்டலாப்பு பொங்கி வரும்போது எல்லாம் கொட்டிடும். இப்போ நாங்கள் ஒரு சட்டியில் வாட்டர் சேர்த்துக்கொள்வோம். இப்போ 1 லிட்டர் வாட்டரை அதில் சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. அதில் எங்களோட பவுலை வச்சுட்டு அதை மூடி விட்டுக்கோங்க. இப்போ எங்களோட வட்டலாப்பம் ஓகேவாகிடுச்சு. இதை நாங்கள் வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கத்தியை எடுத்து குத்தி பாருங்க. அதில் எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் வெளியே எடுத்துடலாம். இப்போ எங்களோட வட்டலாப்பம் ரெடி ஆகிட்டு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.